காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் 18வது வருஷத்துக்கோசம் 18வது முடிவு போறதுன்றதுனால இது வரலாறு தெரியுமா ஒன்றும் இல்லைங்க. 18 வருஷம் நாங்கள் புண்ணியத்துக்கோசம் நாங்கள் வரோம். எங்கள் குழந்தை குட்டிங்களாம் நல்லா இருக்கணும்னு வரோம். வேற ஒன்றும் எந்த இது பிரச்சனை இல்லை. வச்சிருக்கணும், கடவுள் நல்லபடி வச்சுக்கிறாரு எங்களுக்கு. சார், நாங்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பேட்பட்டி வட்டம் பட்டவர்த்தின்ற கிராமத்துலேருந்து வரோங்க. 18 படி மிதிக்கிறதுக்காக அங்கிருந்து கோயிலுக்கு வரோங்க. தென்னங்கன்று ஒவ்வொரு வருஷமும் ஒரு படி கணக்குங்க. அது 18 படி முடிஞ்சு வருங்க. தென்னங்கன்று எடுத்துகிட்டு ஊனி நட்டு வச்சுட்டு போனங்க. அது 18 முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்கள, அதோட ஸ்டாப் ஆகுங்க. அதுக்கு மேலே மறுபடி வரணும்னா கன்னிசாமி தான். அடுத்து 1, 2 அப்படின்ற ரன்னிங் அவர் திருப்பி கன்னிசாமி. மறுபடியும் 18 வருஷம் முடிச்சுன்னா மறுபடியும் ஒரு கண்ணு கொண்டு சாமிக்கு செலுத்திட்டு போகிறது அது ஒரு ஐதீகங்க. குருசாமி பட்டம் கொடுத்துருவாங்க. அது அது ஒரு நாள் இருக்குது. அது சாமி கிட்ட இங்கே வரணும். 18 ஆமாம், தொடர்ச்சியாக வரணும். கண்டினியூவாக வந்துட்டே இருக்கணும். 18 வருஷம் முடிஞ்சாதான் அவங்க கன்னிசாமி. இது மலைசாமி. அதே மாதிரி குருசாமி அதுக்கு மறுபடியும் அது முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஒரு வருஷம் வந்தாங்களா அது கன்னிசாமி. எனக்கு பெரிய பாக்கியம் நான் ஸ்டாப்பாக வந்திருக்கிறதுக்கு 18 வருஷம் கொடுத்துருக்குது. ஐயப்பனுக்கு பெரிய கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இது ஒரு என் மனசுல ஒரு அதிகமான ஒரு சந்தோஷம். நான் ஸ்டாப்பாக வந்திருக்கு. கொரோனா டைமில் கூட நம்ம வந்துட்டு சாமி, அது ஒரு பெரிய விஷயம் சாமி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால. நாமக்கல் மாவட்டம் என்னமோ எங்களால் இந்த கடவுளை பார்க்க வரோம். நல்லபடியாக எங்களை காப்பாற்றி வச்சு 1976 வர்றோம் சாமி. அதனால பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாமி. வரலாறு பத்தி சொல்லுங்க. தென்னங்கன்று நீங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு 18 வருஷம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அருள் புரிவாங்க. அதுக்காக நீங்க ஒரு தென்னங்கன்று வைக்கலாம். அஞ்சூர் மாவட்டம், அஞ்சூர்லேருந்து வரேங்க சாமி. இந்த வருஷம் 35வது வருஷமா வர சாமி. தென்னங்கனோட மகிமை சாமி. முதல் வருஷம் 18வது வருஷம் கொண்டு வச்சு போனோம் சாமி. அண்ணா கன்னிசாமிகளே கூட்டிட்டு வருஷம் வந்துருக்கு சாமி. இன்னும் மகிமை சிறப்பாக இருக்கு சாமி. ஐயனுடைய அருள் அன்னைக்குமே எங்களுக்கு கிடைக்க வேணும் சாமி. சுவாமியே சரணமையப்பா. தமிழ்நாடு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டத்திலேருந்து வரோங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 வருஷமாக பயணத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் சென்ற ஆண்டுக்கு முன்றாண்டு 18ஆம் படி கடந்திருக்கிறோங்க. இந்த தென்னங்கன்று என்பது ஐயனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. முத்தின தேங்காயில் நெய்யை நிரப்பி அதில் ஐயனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு. அந்த தேங்காயிலிருந்து 18 வருடம் முடிந்த பிறகு இந்த தென்னங்கண்ணை எடுத்து ஐயனுக்கு செலுத்தினால் அவருடைய 18 படிகளை கடந்ததாக பரிபூர்ண அர்த்தமாகும். அதற்காகத்தான் குருசாமிகள் 18ஆம் வருடம் தென்னங்கண்டை சுமந்து வருகிறார்கள். அதற்கு பிறகு குடும்பம் தென்னை மரம் எவ்வாறு வளர்கிறதோ அந்த மாதிரி அந்த குடும்பமும் செழிப்பாக இருக்கும். இதுதான் தென்னங்கண்ணுடைய சிறப்பான வரலாறு. என்னுடைய பெயர் விவேகானந்தன். நாங்கள் ஒரு 40 பேர் வந்திருக்கிறோங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.